இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை 360 யூடியூப் சேனல். ஸோ என்னடா அது எங்கடப்பா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில் இருக்கிற சிம்பா கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு வெடிக்கட்டில் தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம். தீபாவளி வேறு அந்த வேலை வந்துகிட்டு இருக்கு, நம்மளும் தீபாவளி நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்கடா வெடி வாங்கலாம், என்னடா பண்ணலாம், எதுடா பண்ணலாம், வீட்டில் வேறு சின்ன பசங்க வெடிக்கட்டு அடம் முடிச்சுட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு டவுட்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்லாம் கிளியர் பண்ண தான் நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் வெடி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரே இடம் சிம்பா கிராக்கர்ஸ். போடு. ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கடையை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே வெடி இருக்குது. கிராக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தான் ஞாபகம் வருது ஒன்று தான், சின்ன வயசில் என் கையில் அடிபட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் அந்த மாதிரி வெடியெல்லாம் இல்லாமல் ஸோ வர அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியான பர்பஸ்க்காகவே வெடி வந்து நிறையவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? ஸோ சேஃப்டியாக சின்ன பசங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து வெடி வெடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து சிம்பா கிராக்கர்ஸ் வந்து வெடியெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வெடியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெருப்புல கை வச்சாலும் கைக்கு ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி வெடியில். அந்த வெடிக்கு பேர் என்ன? வாட்டர் குயின். வாட்டர் குயின் குளிருமா? ஐயா வைக்கமா குளிரே. டுபோர்க்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், பட் இது என்ன அதுன்னு அந்த கேட்போம். இந்த டுபோர்க்குங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஷவர் தான். இது வந்து என்ன சில்வர் வித் கிராக்லிங் வரும். இது நம்ம மேலே அந்த ஓப்பனர் இருக்குவாங்க, இந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னோம்னா உள்ளே வந்து நமக்கு பற்ற வைக்கிறதுக்கு உண்டான திரி இருக்கும். அதில் பற்ற வச்சோம் அப்படின்னோம்னா சில்வர் வித் கிராக்லிங் ஃபங்க்ஷன் வரும். இது எல்லாமே நைட் டைம் கிங்ஃபிஷர் எல்லாம் இருக்கும். ஒரு 6 டைப் ஆஃப் இது இருக்குண்ணே இதுலேயே. ஆமாம், இதுக்கு நமக்கு வந்து சில்வர் வித் கிராக்லிங் வரும், எல்லோ ஒன்று வரும், ரெட் அண்ட் க்ரீனு, ரெட்டு க்ரீனு தனித்தனியாகவே ஃப்ளேவரில் வரும். மேஜிக் பீகாக், அதாவது மாய மயில். அப்படி மாய மயில். இந்த மாய மயில் என்ன செய்யும்? ஆனால் இது வந்து நமக்கு ஷவர் டைப் தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் தொகை இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. மயில் தொகை ஆட்டும் போது இருக்கிற என்ன ஃபங்க்ஷனோ அது இதில் நமக்கு வரும். இதில் வந்து நமக்கு வந்து 3 செப்பரேட் குளம் இருக்கும். இதில் இது நம்ம சென்டரில் பார்த்தா வச்சோம் அப்படின்னோம்னா இந்த 3 சைடில் வந்து மயில் தொகை மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன். அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் கிழிச்சிட்டு திரிய மேலே வந்து. ஆமாம் ஆமாம். ஓடி 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 ஓடி. இது வந்து நைட் பொறுத்துறது தானே இது. இது வந்து ட்ரோன். ஆமாம், நைட் பொறுத்துறது தான் இது. இது வந்து ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா வந்து நம்ம ட்ரோனோட ஒரு வைப்ரேஷன், அந்த சுற்றுற சவுண்ட் இருக்கும் பாருங்கள், அதே சவுண்டோட இது மேலே போகணும். ட்ரோன் வந்து அப்படி சுற்றிக்கிட்டே மேலே போகிற மாதிரி இது பொருத்தணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஆமாம், ரொட்டேட் ஆகி அப்படியே உங்களுக்கு மேலே அந்த ட்ரோன் என்ன ஒரு கீழேருந்து கிளம்புதோ அதே ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது இருக்கும். இது இந்த வருஷம் வந்து புது வெடி. ஆமாம், சிம்பா கிராக்கர்ஸ் ஹல்க் வெடி. பார்க்கறதுக்கு உள்ள குருவி வெடி மாதிரி இருக்கு. குருவி வெடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டருக்கு மேலே ரெக்கை இருக்கும்ல, அந்த ரெக்கை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. உள்ள திரி இருக்கும், திரியை பொறுத்து ஒன் சைடு தான் திரி இருக்கும். ஆமாம், ஒரே ஒரு திரி இருக்கும். இந்த உள்ள திரி இருக்கு, திரியில் பொறுத்து வச்சோம்னா இந்த பக்கம் பச்சை, அந்த பக்கம் சிவப்பு ஃபங்க்ஷன் வரும். நம்ம நினச்சி பார்த்தா அழகாக இருக்குது. ஹெலிகாப்டர் என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அதே மாதிரி மேலே ஃபங்க்ஷன் போகும். லோட்டஸ் வந்து இது என்னென்னா நமக்கு தரச்சக்கரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் சக்கரம், சங்க சக்கரமாங்கள அதே ஃபங்க்ஷன் தான். அதிலே வந்து இது ஒரு புது அப்டேட்டு. சங்கு சக்கரத்தில் அப்டேட் விட்டுருக்காங்க. ஒரு அப்டேட். நம்ம எப்படி ஒவ்வொரு ஆப்புக்கும் மொபைல்லாம் அப்டேட் விடுவாங்க, ஸோ அந்த மாதிரி சங்கரத்துக்கு ஒரு அப்டேட். மலருதா என்று பார்ப்போம். சார் ஓடுங்க. சங்கு சக்கரம், மாடல் டைப் ஆஃப் சங்கு சக்கரம். பம்பர் வெடி. பம்பர் வெடி இது எப்படி புஷ்வானம் மாதிரி இல்லை இப்படி கீழே இப்படி நிற்க வச்சா நின்றுமா இல்லை எதுக்கு ஸ்டாண்டு இருக்கா? ஸ்டாண்ட்லாம் கிடையாதுண்ணே. இது நம்ம வந்து இந்த ஷேப்பில் நம்ம வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பம்பரம் என்ன ஒரு ரொட்டேட் ஆகுமோ அதே மாதிரி இது வந்து க்ரீன் வித் ரெட்டில் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். சரண நான் இருக்கேன், பயப்படாம வை, என்ன அப்படியே காப்பாற்று. பயன்ட்டேன். மேக்ஸ் ஜேம்ஸ் பாண்ட். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு சேஃப்டியான ஒரு இது தானே இதுவும். ஜேம்ஸ் பாண்ட். ஸோ
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரி எங்கிட்டு இருக்குன்னு தெரியல, இங்கிட்டு இருக்கு. இதில் 10 வச்சிட்டோம் அப்படின்னா ஓ இப்படி என்ன வெடித்தாலும் சேஃப்டியாக வெடிக்கவும். மேஜிக் ஷோ நம்ம 2 பீஸ் நம்ம சொல்றது வந்து குரோர்பதின்னு சொல்லுவோம். ஆமாண்ணே, இதில் 2 பீஸ் இருக்கும். கிரவுண்டில் வைக்கணும். இது நம்ம திரி இருக்கு, திரியில் வச்சோம் அப்படின்னோம்னா வெடிச்சு ரோட்லேருந்து ஃபேக் நோட்ஸ் வரும். நீங்களும் மேலாம் 1 கோடி அந்த மாதிரி இருக்கு. ஃப்ளேம் கன் 1 கோடி, ஃப்ளேம் கன் ரெண்டுல எதுவும் கேட்டால் எனக்கு ஃப்ளேம் கன் தான் பிடிச்சிருக்கு. நாட் 7. ஸோ ஓகே, ஆனால் நம்ம கடையில் ரேட் அப்படின்னா என்ன மாதிரி? ஆனால் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நம்ம கடையில் வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 20% தானே டிஸ்கவுண்ட்டு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா வந்து பொருளோட விலையை வந்து அதிகமாக வச்சு அதில் வந்து 80% டிஸ்கவுண்ட்டு 70% டிஸ்கவுண்ட்டுங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய விஷயமா வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. 80% 70%ங்கிறத லிஸ்ட்டில் வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. பேசிக்காக இதோட என்னென்னா வந்து ஒரு பொருளோட விலையை வந்து அதிகமாக வச்சு அதிலேருந்து 70 டிஸ்கவுண்ட்டு 80 டிஸ்கவுண்ட்டுங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கடையில் அப்படி கிடையாதுன்னு மொத்த ஹோல்சேல் ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட்டு. சூப்பர். மொத்த ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நமக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் கடையில் ஒரு ரேட்டு, ரீட்டைல் கடையில் ஒரு ரேட் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வாங்கிட்டு போய் அவங்க விற்பாங்க, அவங்க ஒரு லாபத்துக்கு வச்சு விற்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் கடை ரேட்டு தான், அதுலேயுமே 20% டிஸ்கவுண்ட் நமக்கு. கண்டிப்பாக. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கிராக்கர்ஸோட ரேட்டில் நீங்கள் வந்து வெளியே விற்கிற ரேட்டை விட கொஞ்சம் நம்ம ஆமாண்ணே, நமக்கு கம்பி எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ண்ணே. அது போக வந்து இதெல்லாம் நம்ம சிஸ்டர் கன்சர்ன் தானே, ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சவங்க பண்ணுற அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அது. அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட இருந்தே வாங்கி நம்ம பக்காவாக குவாலிட்டியாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மகிட்ட அந்த வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த வெடியை. பட் அதுலேயே வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆமாம், மித்த கடைகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னா வந்து அந்த 20% தான். மித்த கடைகளில் வந்து அந்த 80% நிறைய பேர் மக்களோட இது என்னென்னா வந்து டிஸ்கவுண்ட் நாங்கள் அதிகமாக கொடுக்குறாங்க, அப்போ வந்து அதை போய் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட லிஸ்ட்டே நம்மளோட லிஸ்ட்டே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். சோட்டா ஃபேன்சி. ஸோ இதுதான் ஃபேன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் சைஸு. இதோட விலையே 32 ரூபாய் இல்லைங்களா? ஆமாண்ணே. ஸோ வந்து 500 ரூபா வரும். 2 பீஸ் சேர்ந்த பாக்ஸ் வந்து 500 ரூபா வரும். சூப்பர். ஸோ வெடியும் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லோ வித் கிராக்லிங் வரும். இந்த ஃபங்க்ஷன் இது வந்து டபுள் பால்னு சிங்கிள் ஷாட்லேயே வந்து நமக்கு 2 ஃபங்க்ஷன் வரும். ஒரே ஷாட்டுக்கேலேருந்து கிளம்பும்போதே உங்களுக்கு 2 பால் மேலே போய் 2 ஃபங்க்ஷன் வரும். இதில் வந்து எல்லோ வித் ரெட் அண்ட் க்ரீன் ஃபங்க்ஷன் மொத்தம் இந்த ஃபங்க்ஷன் வரும். ஒரே இதில் டபுள் பால். இது ஒரு வெடிச்சு மேலே போகும்போது 2 பிரிஞ்சு போய் 2 ஃபங்க்ஷன் வரும். இது நமக்கு வந்து 300 ரூபா ஒரு பீஸ் வருது. நீ விட்டு வைக்கல, என்ன தடுத்தாலும் இதையும் வெடிச்சிட்டேன் அப்படின்னு. மியூசிக் வேர்ல்ட் 10 ஸ்கை விசில்ஸ். 10 ஸ்கை விசில்ஸ்னா இது வந்து நானே 10 ஷாட் நம்ம கண்டினியூஸ் ஷாட்னே. இது வந்து இப்போ 10 ஷாட். ஆமாம், 10 ஷாட். 10 ஷாட்டில் 10 ஷாட்டில் வந்து இது ஃபுல்லாக விசிலிங்ண்ணே. இது கண்டினியூஸ் ஷாட் 1 by 1 வந்து விசிலிங் சவுண்டோட மேலே போகிற ஃபங்க்ஷன். விசில் அடிச்சுக்கிட்டே மேலே போய் வெடிக்கிற வெடி விசில் வெடி. ஆமாம், நம்ம 90s கிட்ஸ் ஸ்லாங்கில் சொல்ல போனோம்னா இதுக்கு பேர் வந்து விசில் வெடி. 10 ஷாட் விசில் வெடி. இது வந்து நம்ம 10 ஷாட்டுங்கிறது வந்து இது வந்து 28 விசில். இது 28 ஷாட் விசில் வெடி. ஆமாண்ணே. நைஸ் ஒன். ஆனால் சைஸ் ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பரவாயில்ல, அதில் 10 ஷாட் இதில் 28. இதோட பெரியது நான் போன வருஷம் தயவு செஞ்சு வெடிக்காத வெடியா. வெட்டிங் சிங்கர். ஆமாம், இது வந்து 50 ஷாட் விசில்னு. இது இதுவுமே விசில் வெடி தான். 1 by 1 உங்களுக்கு 50 விசில் போகும் மேலே. நாம் பார்க்க போவது மேஜிக் பெல். அதாவது மாய டிங் டாங் பெல்னா டிங் டாங் தானே. டிங் டாங். ஆனால் இதுவும் நமக்கு டபுள் பால் ஃபங்க்ஷன் தான். இது நம்ம பிஃபோராக பார்த்தது வந்து என்னென்னா எல்லோ வித் ரெட் அண்ட் க்ரீன் வரும். இதில் வந்து ஒன்லி ரெட் ஃபங்க்ஷன் 1 க்ரீன் ஃபங்க்ஷன் 1 வரும். ரெட் அண்ட் க்ரீன் 2 ஃபங்க்ஷன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நயகரா ஃபால்ஸ். ஸோ இது வந்து கையிலே வச்சு இப்படி பிடிச்சிக்கலாமா? இப்போ நான் தான் பண்ண போகிறேன். ஓகே, அம்மாடி. எவ்வளோ நேரம் ஒரு பேர்? இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு. கண்ணு பூசுது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். யாய் செல்ஃபி எடுக்குதாமா? ஃபோட்டோ பார்த்தீங்களா? ஃபோட்டோ எடுக்குமா? ஃப்ளா அருணே ஃபோட்டோ போஸ்ட் கொடு, வீடியோ பாரு. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போடுறேன். அருணே இது எவ்வளோ நேரம் கேட்க மாட்டேன். நான் எவ்வளோ நேரம் கேட்டால் லாஸ்ட் வீடியோ அமர்ந்து போச்சு. பாஸ் கண்ணு வலிக்குது. போதும்.
ஸோ இந்த சிம்பா கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய சில சலுகைகள் வந்து மக்களுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சலுகையில் என்ன மாதிரி சலுகைலாம் நம்ம கணேஷ் பாண்டியன் சொல்லுவாரே. ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம 5000க்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி சார்ஜஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பட்டாஸ்.inல வந்து நீங்கள் ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலோட வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு மதுரை 360 சொல்லிட்டு உங்களோட இது ரெஃபரன்ஸில் வந்து உங்கள் நேம் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து இப்போ உங்கள் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 பேர் உங்கள் மூலமாக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 5000க்கு வந்து அவங்க வந்து ஒரு 10,000 வந்து ஒரு 10 பேர் எடுத்தாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 5000 கிராக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ இப்படிப்பட்ட இந்த கடை எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சிவகாசி டு சாத்தூர் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே காமராஜர் ஸ்கூல் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்ம சிம்பா கிராக்கர்ஸ் வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வாங்க, வராதவங்க பட்டாசு.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் உங்களோட கிராக்கர்ஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 360 பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்ம 360 மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% தள்ளுபடி. நீங்கள் 5000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கியிருந்தீங்க, ஸோ உங்கள் நண்பர்கள் மூலிமா உங்கள் ரெஃபரன்ஸ் ஒரு 10 பேர் 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் மறுபடியும் ஒரு 5000 ரூபாய்க்கு வெடி தள்ளுபடி. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் வெடிகள் வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக சிம்பா கிராக்கர்ஸ் வாங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்களும் கூப்பிட்டு வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், இவங்க கொடுக்குற தள்ளுபடியை வாங்கிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், பாய்.